70s 80s மூவிலாம் வரும்ல, வைஃப்னா இப்படிதான் இருக்கணும். ஓ நீ அப்படி வரியா? காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு ஈரத்துண்டோட வந்து வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டு இனிமேல எங்களால பொறுத்துக்கிச்சுக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. டீ போட்டு தலைமாட்டில வச்சு என்னங்க என்னங்கன்னு எழுப்பணும்னு சொல்லுவாரு. கல்யாணம் புதுசா சொன்னாரு. நெஞ்சு வலிக்குது ஃபாதர். ஆனா நான் நினைச்சேன் சரி ஏதோ படத்தை பார்த்துட்டு வளருது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். எப்ப பார்த்தாலும் படம் யாராவது பார்த்தாங்கன்னா படம் பார்க்கும்போது அந்த மாதிரி சீன் ஏதாவது வந்துச்சுன்னா பாத்துக்க மாதிரிதான் எனக்கு ஆசை. தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். இப்ப காலைல சீக்கிரமா எந்திரிச்சானுவீங்களா, ஒரு 5-6 மணிக்கு எந்திரிச்சானுவீங்களா, வீட சுத்தம் பண்ணிட்டானா ஒரு வேலை கம்ப்ளீட் ஆயிரும். எனக்கு கம்மனே கோவம் வருது. நான் பெரியல இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு டீயோ கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு வேலை ஈஸியா இருக்கும்ல. சோதிக்காதீங்க. இல்ல அவங்க சௌரியம்னா அவங்க வசதிக்கு இருக்கதானே அது சௌரியம். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்ற? ஆக்சுவலா நான் குழந்தை 1 இயர் பேபி வச்சிருக்கேன். நான் எந்திரிச்சுனா உடனே எந்திரிச்சிரும். நான் பிள்ளைக்காக பாப்பேனா இவங்களுக்காக பாப்பேன். எப்படிடா போட்ட ஊர்ல பேசவே முடியாம என்ன ஸ்பீடா கிளம்பிட்டாங்க பாரு. சார் நானும் ஒரு குழந்தை தானே, என்ன எங்க அம்மா குழந்தை மாதிரி தானே பாத்தாங்க, என்ன குழந்தை மாதிரி பாத்துக்க மாட்டேன். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண அவன் பூமர் காலையில வீட்டுல லைட் போறதோட விளக்கேத்தி பாருங்களேன், செம்மையா இருக்கும். சாம்பிராணி வாசனை சூப்பரா இருக்கும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலையை மட்டும் மாத்திரம் மூடிட்டு போற.